கூட்டம் பிரமாதமா இருந்தது, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பிரதமரோட பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது. அதை வந்து நாங்கள் வந்து அவர் ஆங்கிலத்தில் பேசினார். ஏன்னா அவர் அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பதில் சொன்னார். ஊழல் எந்த அளவிற்கு மலிந்திருக்கிறது என்பதை சொன்னார். அது மட்டும் இல்லை, நான் என்னை பார்த்தும் எங்கள் அப்பாவை பார்த்தும் பயப்படல அப்படின்னு சொன்ன ஒருவருக்கு இங்கே அதுக்கு பதில் சொன்னார். அதனால் எந்த அளவுக்கு தமிழக மக்களின் அரசியலையும் தமிழக மக்களையும் விரும்பி அவர் வந்திருக்கிறான்றது எல்லாரோட பூர்ணச்சந்திரன் மனைவியை பற்றி சொன்னது உண்மையிலேயே மனதிற்கு ரொம்ப உருக்கமாக இருந்தது. ஏன்னா ஒரு பிரதமர் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தம்பி தனது உணர்வுபூர்வமாக தன்னை மாய்த்து கொண்டதை அவர் குறிப்பிட்டு அவங்கள மனைவியை பார்த்து ஆறுதல் சொன்னதெல்லாம் தமிழ்நாடு மக்களோட உணர்வுகளோடு அவர் எந்த அளவிற்கு ஒன்றி இருக்கிறார் என்றும் எவ்வளவு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, பல லட்சம் வீடுகள் மத்திய அரசு கட்டி கொடுத்தது இங்கே உள்ள நிர்வாக திறமை இல்லாததுனால சரியாக செயல்படுத்தப்படலை. அதே மாதிரி மதுரவாயல் பாலம் 1000 கோடிக்கு பண்ணது இப்போ 5000 கோடியா மத்திய அரசு உயர்த்தி தந்திருக்கிறது என்று சட்டமன்றத்திலே அமைச்சர் சொல்றாரு. ஆனால் மத்திய அரசு ஒன்றும் செய்யலை. இன்றைக்கு மட்டுமே பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து 7000 கோடி ரூபாய் ஒதுக்கி தந்திருக்கிறார். உதயநிதி மோடியை பார்த்தும் எனக்கு பயம் இல்லை, அவங்க டாடியை பார்த்தும் எனக்கு பயம் இல்லை அப்படின்றதுக்கு என்ன அழகாக பதில் சொன்னார் பார்த்தீங்களா? ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் யாரும் யாரை பார்த்து பயப்பட வேணாம் அப்படின்னா, நீங்கள் பயப்பட வேணாம்னா நீங்கள் எனக்கு ஜனநாயகம் முன்படி எனக்கு மரியாதையை கொடுக்குறீங்க. அதுதான் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பேச்சுக்கும் அனுபவம் இல்லாத பேச்சுக்கும் உள்ள வித்தியாசன்றது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேணும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எவ்வளவு விருப்பமுடையவராக இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொண்டு வருவதற்கு. அதனால தமிழக மக்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. குறிப்பா லாஸ்ட்ல ஒரு பாட்டு போட்டாங்க, ஒரு கூட்டு கிளியாக அப்படின்ற மாதிரி பாட்டு போட்டு பிரிந்த சகோதரர்கள் ஒன்று சேர்ந்த மாதிரி, அதெல்லாம் பத்தி அதில் ஒரு எனக்கு அதை பற்றி இல்லை. அதெல்லாம் திரைப்படத்தை வச்சு நம்ம அரசியலை கணிக்கிற கூட்டணி இந்த கூட்டணி கிடையாது. அவங்க பேசி முடிச்ச உடனே ஒரு பாட்டு போடுவாங்களா, அந்த இந்த இப்போ பாடல்கள் அந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டாங்க. இல்லை, எல்லாரும் ஒன்றா இருக்காங்கன்றதுக்கு போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். ஏன்னா சினிமா பாடலை வச்சு நம்ம இதை மதிப்பிட முடியாது. ஒரு இன்ட்ரெஸ்ட்காக போட்டிருக்கலாம், அவ்வளோதான். பட் ஒரு கீட்டுக்கிளியாக தான் எல்லாரும் இருக்கிறோன்றத ஒன்றா அதுக்கு உள்ளே போய் எப்படி போனால் அப்படி எல்லாரும் இருந்தால் அப்புறம் எல்லாரும் அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட பிரிஞ்சு தான் போகணும். இப்போ ஒன்றா தான் இருக்கணும், எல்லாரும் ஒன்றா இருக்கிறோன்றத மறுபடியும் உணர்த்துக்கிறோம், அவ்வளவுதான். தமிழ்நாட்டின் வெற்றி எப்படி இருக்கும்? அது என்னப்பா இது அரசியல் நோக்கத்தில் போயிருக்காரு? ஆமாம், ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அவங்களுக்கு ஆதரவாக அவர் போயிருக்காரு, அவ்வளவுதான். அது மாதிரி பூர்ணச்சந்திரன் அவரையும் அவங்க மனைவியும் போய் பார்த்துருக்கிறாருல, ஒரு பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த இடத்துக்கு தான் போகணும் அந்த இடத்துக்கு தான் போகணும்னு இல்லை. ஆனால் அங்கே திருப்பரங்குன்றம் போனவர் மாநில அரசினால் உதாசீனப்படுத்தப்பட்ட இந்துக்களின் உணர்வுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது என்பதுதான் எனது கருத்து. அது எனக்கு தெரியல. இல்ல, அதாவது திருப்பரங்குன்றமும் வேணும், எய்ம்ஸும் வேணும். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கறவங்ககிட்ட எல்லாம் கேட்பது. நான் ஒரு டாக்டர், எய்ம்ஸ்ல எவ்வளவு மருத்துவம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். நீங்க 16 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்களா, ஒரு செங்கலை தூக்கி வைக்க முடிஞ்சுதா? செங்கலை தூக்கி வைக்க முடியல. அதனால எய்ம்ஸ் மரியாதைக்குரிய பாரத பிரதமர்னால தான் வருது. இன்னைக்கு கடைசி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு அந்த எய்ம்ஸில் வர உள்ள ஸ்டூடெண்ட்ஸு ராமநாதபுரத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால எய்ம்ஸை பற்றி சொல்றதுக்கு உதயநிதிக்கோ எதிர்கட்சி இந்தி கூட்டணியில யாருக்குமே எந்த உரிமையும் இல்லை. இன்னைக்கு எய்ம்ஸ் வரப்போகுதுன்னா சாமானிய மக்கள் கூட வெளிநாட்டில் உள்ள சிகிச்சையை பெறப்போகிறார்கள் என்றால் அதற்கு காரணம், முதல் காரணம் நரேந்திர மோடி அவர்கள். அதனால் நீங்கள் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல, அப்புறம் செங்கலை காமிச்சிட்டு இருந்தா எப்படி? இனிமே எல்லாருக்கும் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்க போது செங்கலை காமிச்சவங்க கூட அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால யாருமே எதையுமே குறைத்து மதிப்பிட வேணாம் என்பது எனது கருத்து. என்னப்பா அதான் நான் ஏற்கனவே கேட்டேன், திமுகவோட மாநாட்டில் முருகன் படம் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்கல்ல.
ஆக அவங்கவுங்க மாநாட்டில் அவங்கவுங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கைன்னு அது நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுவீங்க, சொல்ல முடியுமா? நான் பாத்துக்கிறேன். பிரதமர் முதலமைச்சர் ஏன் கோயிலுக்கே போக மாட்டேன்றான்னு கேட்கலாம்ல. முதலமைச்சர் 4000 குடும்பங்களுக்கு 1000 குடும்பங்களுக்குன்னு சொல்ற, ஏன் கோயிலுக்கு போக மாட்டேன்றாரு கேட்கிற கேள்வி எங்களால கேட்க முடியும்ல. நீங்க பெரும்பான்மை மக்கள் 80% இருக்கவங்கள ஏன் கோயிலுக்கு போறல அப்படின்னு கேட்க முடியல. எல்லாத்தையும் அரசியலா பார்க்க முடியாது. இன்னைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வேணும். அதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வித்திட்டு இருக்கிறார் என்பதான் எனது கருத்து. ஐயா, அது 2 விரல காமிச்சதுல கும்பிடுற முருகன் கும்பிட்டு நம்ம வேஷ்டி சேட்டையோடு இருக்கிற படத்தை மாத்துறதுக்கு தான் அவர் தான் நேரடியாக 2 விரல காமிக்கிறாரு. அப்புறம் என்ன பிரச்சனை? அதனால வேஷ்டி சட்டையோட நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள படம் அங்கே இருக்கணும்னு அவர் விருப்பப்பட்டார். அதனால் ரெட்டை இலைக்காரங்களே கூட இருக்கும்போது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? படத்தில் தான் ரெட்டை இலை காமிக்கணும், அவர் நேரடியாக காமிக்கிறாரு. கும்பிட்ட மாதிரி நம்ம வேஷ்டி சட்டையில் இருக்கணும். அண்ணன் ஸ்டாலின் தான் வேஷ்டி சட்டையை விட்டாரு. அட்லீஸ்ட் நம்ம பாரத பிரதமராவது வேஷ்டி சட்டையில் இருக்கட்டும் அப்படின்னு. சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு நான் எனக்கு கட்சி என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன், அவ்வளோதான். சென்னையில் போட்டியிடுற அதான் கட்சி என்ன சொல்றாங்களோ அதை செய்வேன். அப்படியா? எனக்கு யார் வேணாலும் எதிர்த்து என்ன நிக்கட்டும், ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு. நிச்சயமா மாநாடு வெற்றி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார். அதனால ரொம்ப கிளியரா சொல்லிட்டார்ல, நாங்க தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செய்ய காத்திருக்கிறோம். இங்கே ஒரு அனுசரணையான ஒரு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் வாங்கன்னு சொல்ல மாட்டோமா? பிரதமர் அங்கேருந்து வராரு, முதலமைச்சர் சென்னையில் தான் இருக்காரு, அரசியலுக்காக வரல, தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க வரார். வரவேற்றா என்ன? இப்போ தமிழ் கலாச்சாரத்தை நம்ம எங்கே பின்பற்றுறோம்? எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்கட்டும், ஆனால் கூப்பிடணுமா இல்லையா? ஸோ இதெல்லாம் கேளுங்க பிரதமர். நம்ம பிரதமர் ஏன் கூப்பிடலன்னு முதலமைச்சர்கிட்ட கேளுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.